கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 50:15 வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆண்டவர் நமக்கு வருகிற ஆபத்துகளிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்மளுக்கு ஒரு ஆபத்து நேரிடும் போது நம்ம உடனே என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக நாம் நமக்கு நெருக்கமான உறவுகளாக இருக்கிறவங்கள்ட்ட உடனே தொடர்பு கொண்டு நமக்கு நேரிட்ட ஆபத்தை அவர்களுக்கு தெரிவிப்போம். அதே தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அவர் நமக்கு ஒரு ஆபத்து நேரிடும் போது, அந்த ஆபத்து காலத்தில் நம்ம இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டால் போதும். அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து ஆண்டவரை நோக்கி நீண்ட ஜெபம் வரணும்னு ஆண்டவர் விரும்பலை. அந்த நேரத்தில் உட்காந்து பாட்டு பாடணும்னு ஆண்டவர் சொல்லலை. ஒரே ஒரு காரியத்தை தான் உங்கள்கிட்ட கேட்கிறார். ஆபத்து காலம்ன்ற ஒன்று வரும்போது உடனடியாக நீங்கள் ஆண்டவரை நினைவு கூர்ந்து, இந்த ஆபத்திலிருந்து என்னை தப்புவித்து என்னை விடுவிக்கக்கூடிய ஒரே வல்லமை என்னுடைய ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்பி ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து ஜஸ்ட் அந்த ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி இந்த நினைவோடு நீங்கள் கூப்பிடும்போது, நீங்கள் கூப்பிட்டாலே அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக கடந்து வந்து உங்களை என்ன செய்வாராம், அந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பார். ஆண்டவர் ஆபத்திலிருந்து அவருடைய ஜனங்களை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் முழுவதுமாக அதற்கான ஆதாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். தாவீது எத்தனையோ முறை ஆபத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார். அந்த அனுபவத்தில் தான் தாவீது இதை எழுதியிருக்கிறார் பாருங்களேன். எத்தனையோ முறை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒரு முறை கூட தாவீது என்ன செய்யலை, கைவிடப்படலை. தாவீதுக்கு நேர்ந்த ஆபத்துகள் அடிக்கடி டெய்லி ஆபத்து, அவருடைய ஜீவனுக்கே ஆபத்து இருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆபத்துகளை கடந்து சென்ற தாவீது ஒவ்வொரு முறையும் ஆபத்து நேரிடும் போதெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த ஆபத்துகளில் இருந்து எல்லாவற்றிலும் விடுவிக்கப்பட்டு கடைசியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிங்காசனத்தை ஆண்டவர் சுதந்திரிக்கும்படியாகவும் தேவன் என்ன செய்தார், கிருபை செய்தார். ஆண்டவர் அவர் மகிமைப்படுத்தும்படியான அற்புதங்கள் ஒரு வாழ்க்கையில் ஏராளமாய் நடந்தது. அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் போதும், அவர் உங்களை விடுவிப்பார். அதுவும் எப்படி விடுவிப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை மகிமைப்படுத்தும்படியான சாட்சியோடு கூட உங்களை கர்த்தர் என்ன செய்வார், விடுவிப்பார். அவர் விடுவிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாக, ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக, நீங்கள் அநேகர்கிட்ட சொல்லும்படியாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அப்படிப்பட்ட விடுதலையை உங்களுக்கு என்ன செய்வார், தேவன் கட்டளையிட போகிறார், உங்களை தப்புவிக்க போகிறார். அதனால் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்மை நோக்கி கூப்பிட்டு நாங்கள் தப்பிட எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவிக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்தும்படியான ஒரு விடுதலையை தேவன் எங்கள் எல்லா ஆபத்துகளிலிருந்து நீர் கட்டளையிட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது ஆபத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது ஆபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் விடுவிப்பீராக. விடுவித்து அவர்களுடைய வாழ்க்கையில் உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.